ஒரு வீடியோ எல்லா பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அது எனக்கும் வந்துச்சு. ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி, "அண்ணா இந்த வீடியோ பாருங்க. இது உண்மையா?" அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு தம்பி ஃபோன் பண்ணி, "அந்த நியூஸ் அனுப்பி இது என்ன இப்படி இருக்கு? இது அவங்க சொல்றது கரெக்ட் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத பத்தி அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் கலிபோர்னியால மிகப்பெரியதான காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீயானது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, துணை ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதிக்கு போட்டியிட்ட கமலா பாக்கர் நம்ம எல்லாரும் தெரியும். அவங்க வீடு முதற்கொண்டு பல செலிபிரிட்டிஸோட வீடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே எவாக்குவேட் பண்ணிருக்காங்க. கர்ஃபியூ போட்டுருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஃபோர்ஸ் அங்க வந்திருக்கு. இப்ப அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கு. ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காட்டுத்தீ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நமக்கு சரியான ரீசன் கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. காட்டுத்தீ வந்து ஒரு சிலர் சொல்றாங்க நெருப்பு வந்து வானத்துல விழுந்துச்சு அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து காடுகள் ஏற்படக்கூடியதான ஒரு தீ தான் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ மிகப்பெரியதான ஒரு இது தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அந்த நியாய தீர்ப்புக்கு அவங்க ஒரு ரீசனும் சொல்றாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 82வது குளோபல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டன் குளோபல் அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அங்க பெவர்லி ஹில்ஸ்ல நடக்கும், கலிபோர்னியால நடக்கும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இது சினிமாவுக்கு, டிராமாவுக்கு, அந்த மாதிரி இந்த மீடியா சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சிறந்த கதை, சிறந்த படம், இந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்ல பொதுவாகவே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாமே, அதாவது ஒவ்வொரு நாட்டிலுமே ஒவ்வொரு வாங்கும்போது கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக இவர்கள் எல்லாரும் தேங்க் காட், தேங்க் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இது வந்து அவங்க சொல்ற காரணத்தை சொல்றேன். இதுல எனக்கு உடம்பு கையாங்கிறதுலாம் ரெண்டாவது. நான் சொல்ற காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். தேங்க் காட், தேங்க் ஜீசஸ் இப்படிலாம் சொல்லிட்டே வருவாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி 2023, 22ல 17 நடக்கும்போது ஒரு சிலர்லாம் வந்து இயேசு கிறிஸ்து தயவுனால எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. இது நிறைய பேர் அதை சொல்றது இயல்புங்க. இந்த முறை 2025, அதாவது இந்த தீ எரிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக இதாக நடந்துச்சு பெவர்லி ஹில்ஸ்ல. அப்போ ஒருத்தர் கூட தேங்க் காட்ங்கிற வேர்ட் சொல்லலையா? யாருமே அதை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ அதை தொகுத்து வழங்கக்கூடியவர் வந்து அதை ஒரு பாதி நிகழ்ச்சிக்கு அப்புறம் சொல்றாராம். கவுன்ஸ் பாத்தீங்களா, ஒருத்தர் கூட கடவுள் பேரை யூஸ் பண்ணவே இல்லை, காட்ங்கிற வேர்டே வரல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. God, creator of the universe, zero mentions. No surprise in this godless town. அதுக்கு அடுத்து அவார்ட் வாங்குறதான நடிகை அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இது என்ன ஆச்சரியம் இருக்கு, கடவுள் இல்லாத நகரத்தில் கடவுளை பத்தி பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கடவுளை வந்து என்ன சொல்றது, கேவலப்படுற மாதிரியோ அல்லது வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியோ அவங்க காரியம் பண்ணிருக்காங்க. சோ இப்போ அங்கே முழுவதுமாக அதனால ஏற்படக்கூடியதான ஒரு விளைவு தான் இது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ வைரலா போய் நிறைய பேர் சொன்னதால உங்களுக்கு சொல்றேன். நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, கடவுள் தன்னுடைய மகிமை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுது. தன் மகிமை அவருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடு அப்படிங்கிறார். மத்தவங்களுக்கு கொடுக்கறத அவர் ஒத்துக்க மாட்டார். ஈஸியாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாம் கிருபையின் காலம் என்கிறதான சுயாதீன பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தேவன் கிருபை இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னொருத்தர் என்ன கேட்கறாங்க, கடவுளுக்கு எதிராக இவங்க இப்படி பண்றதுனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இதுல நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இங்க எருசலேம்ல நடக்குது. எருசலேம்ல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்க இயேசுவுக்கு அவர்கள் காட்டுகிறார்கள். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலியோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். சீலோவாமிலே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, இப்ப கலிலேயருக்கு அப்படி நடந்துச்சுன்னா மத்தவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்க கேட்டவங்களா, அதனால தான் அவங்களுக்கு நடந்துச்சான்னு கேட்கிறார். அடுத்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கொண்டு வரார். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனாங்க. அப்ப செத்து போனவங்க எல்லாம் பாவி, மத்தவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறவங்க நல்லவனா அப்படின்னு அவர் கேட்கிறார். இதே கேள்வி இப்ப வச்சு பாருங்களேன். கலிபோர்னியால இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்படி முழுக்க எரியுது, அதனால இவங்க எல்லாம் இப்படி பேசினதால தான் எரியுது அப்படின்னு சொன்னா, இதை விட மோசமாக உலகத்தில் ஆண்டவரை குறித்து கம்யூனிஸ்ட் நாடுகளிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பல இடங்களிலே தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படியானால் அங்க இருக்கிற விட இந்த பெவர்லி ஹில்ஸ்ல இருக்கிறவங்க, இந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவர்கள் எல்லாரும் பாவிகள் என்று நாம் சொல்லுகிறோமா? இந்த சம்பவத்தை வச்சு நீங்க பாருங்களேன்.